அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எனது பழைய உறவுகள், புதுசா வந்திருக்கிற உறவுகள் எல்லோருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உறுத்தாகட்டுக்கும். இன்றைக்கு நான் தீபாவளி ஸ்பெஷலா கொக்கீஸ் செய்கிறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறேன். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன். குக்கீஸுக்கு முதல்ல நாங்கள் ஒரு முட்டை அடிச்செடுக்க போறோம். கொக்கீஸுக்கு முட்டையெல்லாம் அடித்தாச்சு. இப்போ நான் ஒரு 100 கிராம் சீனி எடுத்தேன். நான் இனிப்பு உங்களோட இதுக்கு பார்த்து போடலாம். பெருசாக அடிக்கணும் மண்டியில் சும்மா கரைச்சால் காணும், அது கரைஞ்சிடும். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கிறோம். இனிப்பு சாப்பாடுண்டாலும் ஒரு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். அதையும் சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால், கொஞ்சம் இறுக்கமான பால் தான், கொஞ்சம் பால் சேர்க்கிறோம். பால் சேர்த்தா நல்ல மொறுமொறுப்பு கிறிஸ்பி எல்லாம் நல்லா இருக்கும். இதுக்கு 300 கிராம் கோதுமை பச்சை மாத்தான் எடுத்திருக்கிறேன். இதோட சேர்ப்போம். இது கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன், இது காணாமல் வரும். கொஞ்சம் தண்ணி தன்மையாகத்தான் இந்த விளைச்செடுக்கணும். கட்டி இல்லாமல் வடிவாக கரைச்செடுக்கணும். இதுக்கு கொஞ்சம் ஓமமும் சேர்ப்போம். ஓமம் ஒரு டேஸ்டாகவும் இருக்கும், செமிபாடு இதுகளுக்கு நல்லா ஓமம் சேர்த்து விட்டா சாப்பிட நல்லா இருக்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு வாசம். இந்த மாவை 3 டிஷ்ஷுக்கு எடுக்க போறேன். கலர் சேர்க்கிறதுக்காக 3 கேம் எடுப்போம். ஒன்றுக்கு கேசரி பவுடர் கலர் சேர்க்கிறேன். நல்ல மஞ்சள் கலராக வருது. கொஞ்சம் தான் போட்டேன்னா. மற்றதுக்கு ரெட் கலர் சேர்க்கிறேன். ஒரு சொட்டு விட்டா காணும். மற்றதுக்கு கிரீன் கலர் சேர்க்கிறேன். கிரீன் கலர். இப்போ நாங்கள் இந்த கொக்கீஸ் அச்சு 3 அச்சு வச்சிருக்கிறேன். இதில் தான் இப்போ நாங்கள் கொக்கீஸ் எண்ணெயில் பொரிக்க போகிறோம். முதல்ல இந்த அச்சு எண்ணெய்க்க வச்சு சூடேறினாத்தான் நாங்கள் அதை மாவுக்க வைக்க அதில் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும். அதால் கொஞ்சம் நேரத்துக்கு வைக்கணும். இப்போ சுட்டுட்டுது. இப்போ எடுத்து இதை ஒருக்கா உதறணும். எண்ணெய்த்தன்மை இல்லாமல் இதை உதறிட்டு முதல் இந்த சிவப்பு கலர் மாவுக்க வைப்போம். வைக்கைக்குள்ளே சத்தம் கேட்குது பாருங்க. முழுக்களுக்கும் வைக்கக்கூடாது, ஒரு முக்காவாசிக்கு வச்சா காணும். பாட்டில் வளரும். இப்போ வளர்ந்துட்டுது. திரும்பவும் அதை எண்ணெய்க்க வைக்கணும். எண்ணெய்க்க வச்சாதான் அது கொஞ்சம் சூடு பிடிக்கும். இடைக்கிட இந்த மாவையும் இந்த கரண்டி வச்சிருக்கிறது என்னென்னா இந்த மாவை கலக்கி கொள்ளணும். சுடு அச்சு வைக்கிறது தானே கொஞ்சம் தடித்த மாதிரியும் வந்துடும். இதை கலக்கித்தான் செய்யணும். இப்போ அடுத்தது ஒருக்கா வைப்போம். நாங்கள் இதை எடுக்கலாம். அடுத்தது மஞ்சள் கலருக்கு வைப்போம். இந்த சத்தம் கேட்டாதான் அந்த நல்ல இதாக ஒட்டி பிடிக்கும். ரெண்டு போடலாம், சில வேளை அதுவும் ஒட்ட பார்க்கும். ஒன்றண்டு போட்டு செய்கிறதும் உங்களுக்கு இந்த கலர்கள் இதுகள் சரியா பார்த்து எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். மற்றது இந்த அச்சு முறுக்கா சூடு ஏறணும். அடுத்தது பச்சை கலரில் வைப்போம்.
இதொண்டு நாங்கள் மாறி மாறி வேற கலர்களுக்கு வைக்கக்குள்ளே இதுகள் ஒன்றும் கழுவ தேவையில்லை, அப்படியே தூக்கி தூக்கி வைக்கலாம். அதொண்டு சுலபமான வேலை எங்களுக்கு. எந்த கலருக்கு வைக்கிறேன்றாலும் நாங்கள் கழுவா கொள்ளாமல் டப்பண்டு வைக்கலாம். என்னண்டா பழக்கப்பட்ட அச்சண்டா சுலபமாக கலரும். இல்லையான்னு சொன்னால் முதல் நாள் கொஞ்சம் எண்ணெய்க்கு ஊற வச்சு எடுத்தீங்கன்றாலும் கொஞ்சம் ஈஸியாக கலரக்கூடியதாக இருக்கும். அந்த முட்டை போடுறது என்னென்னா உங்களுக்கு புது பழக்கக்காரருக்கு எடுக்கிறது சுகம், கலர்றது சுகம். அதுக்காகத்தான் முட்டை போடுறது. முட்டை போடாமலும் செய்யலாம், அது உங்களோட விருப்பம். முக்கால்வாசிக்குத்தான் அதை துவைக்கணும். கூட துவைச்சிங்கன்னா அந்த மேலெல்லாம் மூடிட்டுதுன்னா அப்போ கலராது. இது கொஞ்சம் பெரிய அச்சு வடிவான பூ. இந்த தன்மை இப்படி தண்ணி தண்ணியா இருந்துட்டா காணும் தடிப்பம். அடுப்பும் கடுமையா எரிக்கக்கூடாது. எரிச்சிங்கன்னு சொன்னா கருக்கியும் போடும். அளவான சூடண்டா தான் இந்த கலர்களும் வடிவா எடுக்கலாம். நாங்கள் பாருங்க 3 கலரும் என்ன மாதிரி வந்திருக்கண்டு. நல்ல கலரும் நல்ல கிறிஸ்பியும் நல்ல இதாக இருக்கு. கிறிஸ்பியா நல்ல இதாக வந்திருக்குது. இதே மாதிரி நாங்கள் முழுக்கலையும் சுட்டு எடுப்போம். எங்களோட குக்கீஸ் எல்லாம் சுட்டு முடிஞ்சது மாதிரி வந்திருக்கு. எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. எல்லா கலரும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். அவைகளுக்கு இந்த கலர் இனிப்புகள்ண்டா நல்ல விருப்பமாயும் இருக்கும். பெரியாக்களும் விரும்பித்தான் சாப்பிட்றது. இது சும்மா மாவிலையும் சுடலாம். நான் இது கலர் போட்டது சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக இருக்குமென்றதுக்காகத்தான் இது கலர் போட்டிருக்கேன். இதுக்கு ஓமமும் போட்டிருக்கிறேன். ஓமம் நல்ல செவிபாடு இதுகளுக்கெல்லாம் நல்ல. மற்றது இதில் கோதுமை மாவிலாம் நான் இது செய்திருக்கு. அரிசி மாவிலையும் செய்யலாம். அரிசி மா கொஞ்சம் மினைக்கடணும். இது கோதுமை மாண்டா நாங்கள் நினைச்ச உடனே செய்யலாம். அதால தான் நான் இப்போ கோதுமை மாவை செய்தது. அரிசி மான்னு சொன்னால் ஊற வச்சு மினைக்கடணும். நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டாக ஸ்பெஷலாக வந்திருக்குது. நீங்களும் இதை செய்து பார்க்கலாம். மற்ற எண்ணெயெல்லாம் உதறிட்டு வச்சு எடுத்து மாவுக்க வச்சிங்கண்டா வடிவா பிடிக்கும். எண்ணெயோட வச்சா அது ஒரு வழுக்கி டப்பன்னு தூக்க ஊத்துப்பட்டு கொட்டுப்பட்டுடும். சின்ன சின்ன இதில் கவனிச்சிங்கண்டா ஸ்பெஷலாக செய்யலாம். நினைச்ச உடனே செய்யக்கூடியது. நீங்களும் இதுகளை செய்து பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பியாக அந்த மாதிரி டேஸ்டாக கிடக்கு. சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் போலோடாக்கு. எல்லா கலர்களும் ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்களும் இதை தீபாவளி ஸ்பெஷலாக செய்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ. திரும்பவும் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.